திரு புதுக்கோட்டை சீனிவாசன், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்லாததையும் செஞ்சு கெத்தோட இந்த தேர்தலை நாங்க அணுகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாரு. ஆனா அந்த ஆன்டி இன்கியூம்பன்சி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தலை அதிமுக களம் காணும் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க. இப்போ அதை கவுண்டர் பண்ற மாதிரி முதலமைச்சரோட கருத்து இருக்கா? அப்ப அதிமுக அதை எப்படி எதிர்கொள்ள போகுது? 22ல இருந்து 25 வரையும் கோடையும் வந்தது, கொடுமையும் வந்தது. அப்போ அதெல்லாம் தேர்தலுக்காக இந்த தேர்தல் மேகம் சூழ்ந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவசரமா பண்ற இது ஒரு பேஜ் ஒர்க் அப்படிதான் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அன்றைக்கு நண்பர் ஜீவசகாப்தன் சொன்ன மாதிரி முதல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் 185 தொகுதிகளில் நேரடியாக மக்களை சந்திச்சார். அதற்கு பிறகு வாக்குச்சாவடி முகவர்கள் பணியும் அதிமுக தான் முதன்மையா தொடங்கினாங்க. எஸ்ஐஆர் பணியில முழுக்க அதிமுக கிளை செயலாளர்கள் வரையும் இருந்து மக்களோடு இணைந்து பணியாற்றினாங்க. அதனால திமுக எப்படி கள்ளத்தனமாக வாக்குகளை சேர்த்து வைத்ததோ அதெல்லாம் விடுபட்டது அதிமுகவுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா இப்ப உண்மையான வாக்காளர்கள் எஸ்ஐஆர் மூலம் கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிந்துணர்வு தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க அதாவது முதலமைச்சர் பேசுற பேச்சு அதீத கற்பனைன்னு தான் மக்கள் பாக்குறாங்க. நீங்க சொத்து வரியிலிருந்து அத்தனை பால் விலையிலிருந்து எல்லா விலைவாசியையும் மக்கள் தலையில ஏத்தி வச்சுட்டு அந்த பாவத்தை நீங்க இந்த 5000 ரூபாய் மூலம் மக்கள் பிறவி புண்ணி அடைஞ்சிட்டாங்க, அதனால நமக்கு மறுபடியும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு அதீத கற்பனை முதலமைச்சருக்கு எட்டியிருக்குன்னு நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா தமிழக மக்கள் படுகின்ற அல்லல், துயரம், எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை நடமாட்டம், எதையுமே அவங்க திரு புதுக்கோட்டை சீனிவாசன் அதை ஒன்ன மட்டும் நம்பி இல்ல, நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கோம், நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கோம். அந்த திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்போ இந்த உரிமை தொகை கொடுத்திருக்கிறாங்க. பயனாளிகள் மொத்தம் குடும்ப அட்டை எத்தனை இருக்குது, எத்தனை கோடி, 2 கோடிக்கு மேல இருக்குது. இவங்க எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க பயனாளிகளுக்கு? அப்ப இவங்க போட்ட எல்லா திட்டங்களுமே அதிமுகவினுடைய மாடல் தான். இதை ஸ்டிக்கர் ஒட்டி இவங்களா கொண்டு வந்த மாதிரி பெருமை அடைச்சுக்கிறாங்க. அதாவது இவங்க சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு? தமிழக மக்கள் பிரதான வாக்குறுதிகள் நீட்டு விலக்கு, கல்வி கடன், இது மாதிரி எத்தனையோ வாக்குறுதிகள், அதையெல்லாம் நிறைவேற்றாம நீங்க அதிமுக அரசையும் திமுக அரசையும் மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? இல்ல என்னோட கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதிமுகவோட எந்த திட்டத்தை திமுக செயல்படுத்துதுன்னு கேக்குறேன். காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற ரீதியில சொல்றீங்கல்ல, எதை சொல்றீங்கன்னு கேக்குறேன். குறிப்பிட்ட எந்த திட்டத்தை? இப்ப அம்மா மினி கிளினிக்கு தான் இப்ப வீடு தேடி மருத்துவம் சொல்றாங்க. இப்படி எல்லா வகைகள்லையும் அதிமுக கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் தான் இவங்க மடைமாற்றம் பண்ணி இவங்க பண்றாங்களே தவிர அதிமுக கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் இவங்க செயல்படுத்தாம இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க சார். நீங்க மடைமாற்றி அதையே செயல்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. வர்ற வரையும் இவங்க சொன்ன மக்கள்கிட்ட கொடுத்த மக்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாங்க. எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு சாலையில் நின்று போராடுகிற ஒரு சூழ்நிலை பண்ணிட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு அதன் மூலமா மறுபடியும் இந்த ஆட்சியை மக்கள் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா இது ஒரு நகைப்புக்குரிய விஷயம். புதுக்கோட்டை சீனிவாசன், என்னோட கேள்வி உங்களுக்கு கேக்குதா இல்ல தவிர்க்கிறீங்களா கேள்வியை? இல்லம்மா, நல்லா கேளுங்க. உங்களுடைய கேள்விக்கு பதில் நான் கேக்குறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்னோட கேள்வி இல்ல, அதிமுக ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்த எந்த திட்டத்தையுமே திமுக செயல்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தை அதிமுக முன்வைக்குது. ஆனா அதிமுகவோட திட்டத்தை தான் திமுக செயல்படுத்துதுன்னு நீங்க சொல்றீங்க. எது சரி? இல்லம்மா, நீங்க அம்மா கொண்டு வந்த அந்த மினி கிளினிக்கை மடைமாத்தினாங்க. அதற்கு பிறகு பல்வேறு அம்மா கொடுத்த அத்தனை திட்டங்களும் இவங்க பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த அந்த பாணியை தான் இவங்க பின்பற்றினாங்களே தவிர சுயமா மாடல் அரசு அப்படின்ற அடிப்படையில திமுக எந்த அளவு மக்களுக்கு போய் அந்த திட்டங்களை மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னா இவங்கள்ட்ட பதில் இல்லையம்மா. இவங்கள்ட்ட எந்த வெள்ளை அறிக்கை கேட்டாலும் இவங்கள்ட்ட எந்த பதில் இல்லை. எந்த திட்டத்தின் மூலமா எந்த மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் இல்லை. அப்ப தேர்தலுக்காக இவங்க ஒவ்வொரு நாடகம் நடத்துறாங்க.
நீங்க வாக்குறுதிகள் சொன்னாங்கல்ல, அந்த வாக்குறுதிகள் மக்கள்கிட்ட எந்த அளவு போய் மக்கள் அந்த வாக்குறுதிகள்ல பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதிமுக ஏற்கனவே சொன்ன வாக்குறுதி தாமா அந்த உரிமை தொகை 1500 ரூபாய் சொன்னாங்க. தேர்தல் பரப்புரையில செயல்படுத்துறதுக்கு சாத்தியம் இல்ல அப்படின்னு அதிமுக சொன்னுச்சா? ஆமாமா, அதிமுக தேர்தல் பரப்புரையில இருக்குமா? அது அந்த வாக்குறுதியில இருக்குது. அப்ப இவங்க சொன்ன கேஸ் மானியத்தில இருந்து, டீசல் விலை குறைப்புல இருந்து, நீட்ல இருந்து விலக்கு, கல்வி கடன் தள்ளுபடி, பிரதான வாக்குறுதிகள், சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, இவ்வளவு விலைவாசிகளை மக்கள் மீது இந்த திமுக திணித்திருக்கிறது. அப்ப திணிச்சிட்டு எல்லா விஷயத்திலையும் தோல்வி அடைந்த ஒரு அரசு, நிர்வாக திறனற்ற ஒரு அரசு, மறுபடியும் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க நம்புறாங்க. இதுதான் யதார்த்தம். மக்கள் வந்துமா அந்த ஆட்சியை கண்காணிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் புரிதலோட இருக்கிறாங்க. இவங்க தேர்தல் நேரத்துல பரப்புரைக்காக இவங்க செங்கல் எடுத்துட்டு வருவாங்க, பல்வேறு வித்தையெல்லாம் காட்டுவாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு மத்திய அரசை கை காட்டுவாங்க, அங்கே எங்களுக்கு நிதி பகிர்வு இல்ல, அதனால நாங்க என்ன செய்ய முடியும்னு கையை விரிப்பாங்க. வடிவேலு ஒரு திரைப்படத்துல 2 பாக்கெட்டையும் விரிச்சு காட்டுவார்ல, அது மாதிரி ஒண்ணும் இல்லம்மா எங்கள்கிட்ட சொல்றவங்க தான் இவங்க. இல்ல கூட்டணியில இல்லாதப்போ எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னாரு, யார் ஆட்சியில இருந்தாலும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்கறது இல்லன்னு இபிஎஸ்ஏ சொன்னாரு. ஆமா, இல்லம்மா, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை நீங்க பாருங்க. மருத்துவ இணக்கமாக இருந்த அதிமுகவிற்கே போதிய நிதி கொடுக்கலன்னு இபிஎஸ் சொன்னாரு. ஏமா இவங்க என்னமா பண்ணிருக்கிறாங்க? காவிரி வைகை குண்டாறு, அதற்கு மத்திய அரசு கேட்டு வாங்கிடுச்சு. மருத்துவக் கல்லூரி அதிமுக தாமா கேட்டு வாங்கிடுச்சு. 7.5 இடஒதுக்கீடு அதிமுக தாமா கேட்டு வாங்கிடுச்சு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த தேர்தல் காலங்கள்ல வந்த உடனே பரபரப்பா இருக்கீங்களே, நீங்க ஆட்சியில மத்திய அரசு கிட்ட இருந்து கொண்டு வந்து தமிழக மக்களுக்குன்னு சாதித்தது என்ன? அத முதல்ல திமுக காரங்கள்ட்ட பதில் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. மக்களை இவங்க என்ன நினைக்கிறாங்க? குரலி வித்த காட்டினா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு மக்களை குறைவா எடை போடுறாங்க. அது நடக்காது. திரு கோட்டீஸ்வரன், இப்போ அதிமுக செயல்படுத்தின நலத்திட்டங்களை தான் திமுக தொடருது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அதே மாதிரி நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்யாமல் விட்டது, விலைவாசி உயர்வு போன்ற அந்த அம்சங்களும் இருக்கு அப்படின்னு. இப்போ எது எதிரொலிக்கும்? ரெண்டுமே எதிரொலிக்கும். வாக்காளர்களுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. போன பொங்கல் இந்த அளவுக்கு தித்திக்கலை, கசப்பாக தான் இருந்தது. ஆனால் இந்த பொங்கல், தை பொங்கல் இனிப்பாக இருந்தது, 3000 ரூபா வந்தது. அதேமாதிரி போன வருஷமும் ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வெயில் அடிச்சுது. ஆனால் இந்த வாட்டி வெயில் நன்கொடையாக இருக்கணும். அது வெயில் என்னது, சம்மருக்கு வேண்டி ஒரு அலவன்ஸ், ஒரு சிறப்பு கோடைக்கால நிறுவனம். போன வருஷம் இப்போ இந்த வாட்டி தான் சென்னையிலையோ இல்லை மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு 40 டிகிரி மேலே வெயில் அடிக்க போகுது. போன வாட்டிலாம் நம்ம சிம்லா, டார்ஜிலிங் மாதிரி இருந்தது நம்ம தமிழ்நாடு. அதனால் போன வாட்டி கோடை கிடையாது. இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்கிறது என்ன கேட்டால் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்னை பொறுத்தவரையிலும் அரசியல் விமர்சகராகவோ ஒரு பத்திரிகையாளரோ எங்கேருந்து நிதி வருது, கடன் சுமை ஏறுது என்று நான் பேசுவேன். சாமானிய மக்களுக்கோ இல்லை ஒரு நாளும் தினக்கூலிகளாக இருக்கிறவங்களோ இல்லை 100 நாள் வேலை வாய்ப்பில் பணம் பெறுகிறவங்களோ அவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் தேவைன்னா தேவை. பட் எதுக்காக இதை இப்போ செய்கிறாங்க அப்படின்னா அது அரசியல் தான். முழுக்க தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டு தான். அது உரிமை தொகைன்னு சொல்லுங்கள், இல்லை அட்வான்ஸ் காசுன்னு சொல்லுங்கள், என்ன வேணால் அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. போன வருஷம் கொடுக்காம இந்த வருஷம் கரெக்டாக ஃபெப்ரவரியில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது நான் தேர்தலில் வாக்காளர்களுக்கு அரசு பணத்தை எடுத்து கொடுக்குறதா தான் நான் பார்ப்பேன். அது தப்பாக ரைட்டா, அது அரசியல் ரீதியாக கரெக்டாக, சட்டப்படி தப்பாக ரைட்டானா அது சரிதான். ஒரு அரசாங்கம் என்பது பணத்தை மக்களுக்கு கொடுக்கலாம். எப்படி ஒரு அரசாங்கம் மக்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் மக்களோட எதிர்ப்பையும் மீறி நீங்கள் சொத்து வரி, தண்ணு வரி, கரண்ட் பில் ஏற்றுறீங்களோ அந்த உரிமை உங்களுக்கு எப்படி வருதோ அதே உரிமையில் நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கலாம். எதிர்க்கட்சிகள் அதை விமர்சனம் செய்வாங்க. இப்போ விஜய் போன்றவர்கள் இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நேரத்தில் வந்திருக்கிற பயம் அப்படின்றாங்க. அது அவங்களோட கட்சியோட பார்வை. அந்த பயம் உண்மையாக கூட இருக்கலாம். பட் அந்த பயத்தினால யாருக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றதான் முக்கியம். இப்படி இந்த 5000 ரூபா பணம் கொடுத்ததோ இல்லை பொங்கலுக்கு 3000 ரூபா பணம் போட்டதோ இல்லை இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறதோ கண்டிப்பாக அரசாங்கத்து மீது இருக்கக்கூடிய கோவத்தை கொஞ்சம் தணிக்கும்.